மீண்டுமாக தேவன் நமக்கு வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கூட நம்ம என்ன பாடத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை உலகத்தில் மீடியாவில் ரொம்ப பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. கதாபாத்திரம் அப்படின்னாலே நடிக்கக்கூடியவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரமெல்லாம் நடிப்பு கிடையாது, நிழல் மற்றும் அதுடைய பொருள். அப்படி அநேக பக்தர்கள் வேதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்து மரித்து நமக்காகவே அநேக முன்னோர்கள் வாழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் தேவன் நமக்கென்று என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், நம்மளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவர்களாக இருந்த நமக்கு தேவன் அந்த உன்னதமான ஒரு சத்தியத்தில், அதாவது உன்னதமான திட்டத்தில் நாம் கூட ஒரு பங்கு பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரோஜனமான ஒரு விஷயத்தை தான் தேவன் நமக்கு எழுதியிருக்கார். இப்போ ரெண்டு விஷயம் நாம ஞாபகம் வைக்கணும். நம்ம பைபிள் ஸ்டூடெண்டா புது சிருஷ்டியா? நம்ம பைபிள் ஸ்டூடெண்டா ஆகிறதுக்கு வந்துக்கிறோமா, புது சிருஷ்டியாக வந்துக்கிறோமா? பார்த்தீங்களா, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு இல்லை, நம்ம புது சிருஷ்டி ஆகிறதுக்கு. அப்போ அநேக பைபிள் ஸ்டூடெண்ட் உள்ளதுக்குள்ள வந்திருந்தாலும் புது சிருஷ்டி ஆகிறவங்க ரொம்ப கம்மி. அது இப்போ இந்த ஒரு காலத்துல அதிகம் பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா பழைய சிருஷ்டி தான். ஆனா டைட்டில் என்ன தெரியுங்களா, பைபிள் ஸ்டூடெண்ட், வேதமானவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பாடங்கள் இந்த பாடம் கூட பைபிள் ஸ்டூடெண்ட் அழைக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டி ஆகக்கூடியவங்க. அந்த மனநிலைமையில நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு இந்த பாடத்தை கேட்கலாம். அதனால அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது அப்போ பவர் பாயிண்ட் ரொம்ப சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களோட இருந்து அவங்கள என்ன பண்ணுங்க, நீங்க நினைத்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம நினைத்து கொள்ள போறோம். யார் யாரை நினைச்சுக்கினாங்க அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியமாக எபிரியர்ல நாம் படிக்கிறோம். இந்த வசனம் 13:3 இல்லையா? இதுக்கு 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க. பாத்தீங்களா, யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? திருச்சபையின் பிள்ளைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. பைபிள் ஸ்டூடெண்ட பத்தி பேசிட்டு இல்ல, புது சிருஷ்டியை பத்தி பேசிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இந்த சகோதரர் தாங்க புது சிருஷ்டி. அப்போ ரொம்ப தெளிவா அங்க சொல்றாரு, சகோதர சிநேகம் கவுனிங்க நிலைச்சு இருக்கணும். ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலம் சகோதர சிநேகம் நிலைச்சு இருக்கக்கூடிய ஒரு கட்டம் இருக்கானா, கட்டம் போயிட்டு இருக்குது. ரெண்டு விஷயம் நான் அடிக்கடி சொல்ல, ஒன்னு விசுவாசம் குறைஞ்சு போகுது, இன்னொன்னு அன்பு தனிஞ்சு போகுது. தனியத்துக்கே விடக்கூடாது, விசுவாசம் குறைஞ்சும் போக கூடாது. அப்போ இங்க ரொம்ப முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் அங்க கிளியரா சொல்றாரு, நீங்க கட்டப்பட்டவர்களோட என்ன பண்ணுங்க, கட்டப்பட்டு இருங்க, அவர்களை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு இங்க பவுல் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு பிப்ளிக்கலா நம்ம பார்க்கும்போது இல்லைங்களா, ரொம்ப முக்கியமாக அங்க பார்க்கிறோம் இந்த ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லைங்களா. ஒருத்தர் கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்னொரு ஆறுதலான ஒரு பர்சன் தான் என்ன பண்ண முடியும். அப்படி அந்த காலத்துல சில கதாபாத்திரங்கள் நாம் பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உபத்திரப்படும் சகோதரனுக்கு உதவி செய்யும் ஒனியஸ்பர். இப்போ பவுல் இதை பத்தி எழுதுறாரு.
ரொம்ப கிளியரா. அப்படி எழுதும் பொழுது உபத்திரவத்திலே உதவி செய்யக்கூடிய ஒனேசிபர். அப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்குமே உபத்திரம் வருதா? பவுல் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? ஒனேஸ்வர் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட். ஆனா இவங்க எல்லாம் புது சிருஷ்டியாவே வாழ்ந்திருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர பாடத்துடைய தலைப்பு என்னன்னா, உபத்திரப்படக்கூடிய சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒனேஸ்பர். ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிறது அவர் ஒனேஸ்பரை பத்தி தான். அப்போ இந்த ஒனேஸ்பர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குரிய, அதாவது பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது கிபி 65 அந்த காலத்துல ரொம்ப முக்கியமாக பவுல் இந்த வசனத்தை எழுதுறாரு அப்படின்னு சொல்லும் போது, அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னும் இந்த வசனங்கள்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே போயிடலாம். அப்போ அங்க நம்ம பார்க்கும்போது இவர் யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு இந்த ஒனேஸ்பருக்கு என்ன மாதிரி மனசு இருந்தது, என்ன மாதிரி ஹார்ட் இருந்தது. இவர் இந்த வசனத்தை ஃபுல்ஃபில் பண்றார். கட்டப்பட்டவர்களோட கட்டப்பட்டவரா அப்படின்னா இந்த ஒனேஸ்வர் ஃபுல்ஃபில் பண்றார் அந்த வசனம். இதே வசனம் தான் இப்ப நமக்கும். இப்போ இந்த கட்டப்பட்டவர்களோட நீங்க கட்டப்பட்டிருங்க, அவங்கள நினைச்சு கொள்ளுங்க. அப்போ இந்த ஒனேஸ்வருடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்கன்னா எபேசு பட்டணத்துல இருக்கிறாங்க. எபேசு பட்டணத்துல ரொம்ப முக்கியமாக நீங்க பைபிள்ல எடுத்து வாசிங்க. ரொம்ப முக்கியமாக அந்த 2 தீமோத்தேயுல வாசிக்கலாம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 18-19 வசனங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு. எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அந்நாளிலே அவன் மைக்ல படிங்க. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. வாசிங்க, 19 கூட வாசிங்க. சாரி, ஓகே, 16-17 வாசிங்க. ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இறங்க கட்டளையிடுவாராக. பாருங்க, ஒனேஸ்வருடைய குடும்பத்துக்கு என்னங்களா இரக்கம் கட்டளை, அதாவது இரக்கம் பாராட்டுவாராக. அப்படின்னா இந்த ஒனேஸ்வருடைய குடும்பம் ஒனேஸ்வர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம். பவுல் என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாருன்னா, இந்த குடும்பத்துக்கு வாழ்த்துதல் சொல்றாரு, இரக்கம் இல்லைங்களா? பாருங்க எவ்வளவு பெரிய வேண்டுதல் அது இல்லைங்களா? இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தை எல்லாருக்குமே வரமா? இந்த மாதிரி இந்த இரக்கமான ஒரு ப்ரேயராகவே வச்சுக்கோங்களேன். அதான் கேட்கிறார். எபேசில வாழ்ந்த இந்த குடும்பத்துக்கு பவுல் இவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. எதுக்காக அப்படின்னும் போது ஒனேஸ்வருடைய நற்கிரியைகள். அப்போ எபேசிலிருந்து ரோமாபுரிக்கு போனோம். எபேசி பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு போனோம். ஏன்னா ரோமாவில் தான் எங்க இருக்கு பவுல் என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையில இருக்கார். ரோமா சிறைச்சாலையில இருக்கும் பொழுது எபேசிலிருந்து அவர் ரோமாக்கு போனோம் அப்படின்னும் போது ஏன் இவர் வாழ்த்துதல் சொன்னாரு, ஏன் தேவன்கிட்ட இந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னாருன்னா, ஒனேஸ்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தைரியசாலி. அவர் ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. எபேசி பட்டணத்திலிருந்து ரோமாக்கு போனோம். ரோமுக்கு இப்ப நமக்கு தெரியும், நான் இட்டாலியில போகும்போது இப்போ பார்க்கறதுக்கே அந்த ரோம் அதாவது ரொம்ப முக்கியமாக நம்ம ஹிஸ்டரியில சர்ச் ஹிஸ்டரியில பார்க்கிறோம். அந்த ரோம் போகும்போது அதாவது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தின அந்த இடம். அதாவது சபை என்ன பண்ணாங்கன்னா
ரொம்ப துன்பப்படுத்தின ஒரு இடம், சாதாரணமான இடம் இல்லை. அந்த கொலோசிமா அப்படின்ற அந்த கட்டடத்தை பார்த்தாலே அந்த பழைய காலத்துடைய அந்த அமைப்பு செட்டப்பு அது பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். ஏதோ ஜனங்கள்லாம் போறதுனால ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆனதுனால அது கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பைபிள் வசனங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ள போய் பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கும். ஈவன்னு அந்த சிங்க கெபிக்குள்ளெல்லாம் அவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிங்கத்தெல்லாம் விட்டு அந்த கெபின்ற அந்த ஒரு இடத்துல சிங்கத்தை விட்டு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை சித்திரவாதம், த அயர்ன் ரூலிங் நமக்கு நல்லா தெரியும். ரோமா சாம்ராஜ்யம் அதில் ஒருத்தர் ஈஸியா நுழையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ இந்த ஒனேஸ்பருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனசுனா தைரியம். ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணணும் இல்லைங்களா? நம்மளால இங்கேருந்து பக்கத்துல எங்கன்னா போயிட்டு டிராவல் பண்ணாலும் யோசிக்குவோம், ரொம்ப யோசிக்குவோம். எதுக்கு போனோமா அவ்வளோ தூரம், நம்ம சகோதரனை பார்க்கறது போனோமா, நம்ம சகோதரிகளை பார்க்கணுமா? ஆனால் மாம்சம் அவ்வளோ பலவீனமா இருக்கும். ஆனா இந்த ஒனேஸ்பர் என்ன பண்றாருன்னா எபேஸ்ல இருந்து ரோமாக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரியத்தோட போறார். ரெண்டாவது பாயிண்ட் த டிராவலிங், அதாவது பயணம். அந்த பயணம்ன்றது கடினமான ஒரு பயணம். அதை பெருசா பொறுப்படுத்தாம இவர் என்ன பண்றாருன்னா கடந்து போறார். கடந்து போறது மாத்திரம் இல்ல, இவர் போற இடம் ஒரு மிகப்பெரிய ஹாட் சிட்டி. இப்போ ரோம் அப்படின்னால உலகமெங்கிலும் ரோம் அப்படின்னால ஒரு பெரிய ஒரு பேரு, ஒரு வல்லரசான வார்த்தைகள், ஒரு பலமான ஒரு சிட்டி அது ரோம். அந்த காலத்துல நீங்க பாருங்க, இந்த ஒனேஸ்பர் என்ன பண்றாருன்னா யாரை பார்க்க போறாருன்னா பவுலை பார்க்க போறார். அப்ப பவுல் என்ன நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்பான சகோதரர், ஒரு கைதியா இருக்கிறார். நாம யோசித்து பாருங்களேன், நம்ம பிரதர் ஒரு சிஸ்டர் யாராவது குற்றவாளிகள்னா அவங்கள பார்க்குவோமா? போவோமா அவங்கள பார்க்குவோமா? ஜெயிலில் இருக்கிறாருன்னா ஜெயில் பக்கம் இல்லை, அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க, என் காதெல்லாம் இதெல்லாம் கேட்காது அப்படின்னுடுவான். யோசித்து பாருங்க, பவுல் அவர் பாவம் செய்து குற்றம் இல்லை, கிறிஸ்து நிமித்தமாக போயிருக்கிறாரு அங்க சிறைச்சாலையில. இவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா தைரியம் வேணும் போறதுக்கு. ரெண்டாவது தைரியம் மாத்தா இல்ல, அவர் மேல என்ன இருந்திருக்கும் இவருக்கு, அதாவது ஆழ்ந்த ஒரு அனுதாபம், ஆழ்ந்த ஒரு அன்பு. இந்த சிந்தை கொண்டவர் தான் அதை செய்ய முடியுங்க. அவர் மேல அன்பு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவர் மேல தவறான எண்ணமே வராது. அப்படின்னா அது பெரிய இடம், சாதாரணமான இடம் இல்லை அது. அது மாத்திரமே இல்ல, இவர் ரெண்டு கைகளிலும் விலங்குகளால என்ன பண்ணியிருக்காரு, அவரு கட்டப்பட்டிருக்காரு. அதனால இந்த ஒனேஸ்பரை பத்தி சொல்லும் போது அவன் பவுலை பார்க்க போகும்போது அவன் வெக்கப்படலையா. ரெண்டாவது என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க, இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. மறுபடியும் வாசிங்க 2 தீமோத்தி 1:16-17 வாசிங்க. ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரங்க கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். பாருங்க அங்க சொல்றாரு, சொல்லிட்டு வராரு, என் விலங்குகளை குறித்து அவன் வெக்கப்படவும். என் விலங்குகளை குறித்து, அத விலங்கு எதை காட்டுது நமக்கு? அடிமைத்தனம், ஒரு குற்றவாளி இல்லைங்களா? யோசித்து பாருங்க, இன்றைக்கும் ஒரு குற்றவாளி இப்படி விலங்கு போட்டு போகும்போது நமக்கு நல்லா தெரியும், அடிக்கடி பார்க்கலாம். நம்ம எங்க சென்ட்ரல் ஜெயில இங்க போய் பார்க்கலாம். நீங்க எங்க சிரிக்கிறாரு சுதாகர் பிரதர், எங்க போய் பார்க்கலான்றீங்களா? ஒன்னும் இல்லை, அந்த ரோட்ல நின்னீங்கனால போதும். எங்க அங்க இல்ல, அதிகம் பேரை பார்க்கணும், பெரிய பெரிய கைதிகளை பார்க்கணும்னா கோர்ட்டு. அது பக்கத்துல என்ன இருக்குதுங்க, என்ன ஆபீஸ்? மேல ஜிபிஓ ஆபீஸ்க்கு மேல, போஸ்ட் ஆபீஸ்க்கு மேல இருக்கு இல்லையா? ஹைகோர்ட்ல கைதிகள் எல்லாம் வச்சிருப்பாங்களே, விசாரணை கொண்டு வருவாங்களே,
ஒரு லேடிஸ் கிளப் இருக்கு பிரதர். என்ன பேர் அது? நானும் வாயில வர மாட்டேங்குது. போரிங் இன்ஸ்டியூட்ல அதான் கடைசியில் எங்கெங்கயோ போயிட்டு சின்னசாமி ஸ்டேடியம் அடுத்துன்னு சொல்லுங்க, அடுத்து வந்து அப்படியே மெட்ரோ வருது அதையும் சொல்லுங்க. எங்க தெரியுங்களா? அதாவது என்ன ஆபீஸ் அது? ஐயோ நல்ல ஆபீஸ் இல்ல பிரதர். காஃபி இது இருக்கா? காஃபி கூறுக்குது காஃபி ஆபீஸ். எம்எஸ் பில்டிங் போயிட்டாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனா அந்த இடத்துல நீங்க போய் பாருங்க. அது எதனா, அதாவது நம்ம கப்பன் ரோட்ல இருந்து வரும்போது மேல வருது பாருங்க, ரோடு எண்ட்ல அந்த கவர்மெண்ட் உடைய எல்லா விலங்கு. நீங்க ரோட்ல நின்னா போதும், அவங்களுக்கு வந்து அந்த கைதிக்கு வந்து என்ன மாதிரி வெக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தலையே கீழே போட்டுன்னு தான் வருவான். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்க்கறதே ரொம்ப அவமானமா இருக்கும். அது வந்து சில பேர் பார்க்கறதுக்கே வந்து யோசிக்குவாங்க. தான் குற்றவாளியா இருந்தா அவரும் வந்து தலை நிமிர்ந்து இருக்க மாட்டாரு, தன் தலை கீழே இருக்கும். அப்ப பாருங்க, இங்க பார்க்கறவங்களுக்கும் ஒரு அவமானம் தான், அவரோட பேசினாலும் ஒரு அவமானம் தான் இல்லைங்களா? இன்றுதான் உலகம் இருக்கு. அப்போ இந்த ஒனேஸ்பருடைய மனசு என்ன, இதுல என்ன நம்ம அப்படியே நாமளே வந்து கத்துக்க வேண்டியதான். அப்படியே கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஒனேஸ்பருடைய மனசு எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, தைரியம் கொண்டவரா இருக்கிறார். அதாவது சிரமம் பார்க்காதவரா இருக்கிறார், டிராவல் பண்றதுக்கு வெட்கப்படாதவரா இருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதுறார், இந்த ஒனேஸ்பருடைய குடும்பத்துக்கு என்னங்க வாழ்த்துதல், இரக்கம் பாராட்டணும் ஆண்டவரே அப்படின்றாரு. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது பிபிடி எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு, வேற பிபிடி வரல. அப்போ இந்த ஒனேஸ்பர் அப்படின்னு சொல்லும் போது பவுல் சொல்றார், மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க, இன்னொரு லைனை கவனிக்கலாம். அவன் ரோமாவில் வந்து மேல இருந்து வாசிங்க சிஸ்டர், மேல இருந்து வாசிங்க. இப்ப படிச்சிருந்தே மறுபடியும் வாசிங்க. ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்குகளை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடினான். பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இந்த ஒரு குற்றவாளி என்ன பண்ணி ஆகணும்? சாதாரணமா நம்மளுடைய பிரான்ச்ல இங்க போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போயிருந்தில்ல, போறதுக்கு முடியுமா? அவளால போக முடியுமா? ரோமாபுரின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ இல்லைங்களா, ஒரு 30-40 தான் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் சைட்டு. யோசித்து பாருங்க, அநேக குற்றவாளிகள் இருக்கக்கூடியதுல இவரை தேடி கண்டுபிடிக்கணும்னா யோசித்து பாருங்க, அவருடைய மனசு எப்படி இருக்கும். நம்மளால பிரதர் ஒரு 1/2 hour நில்லுங்க பிரதர்னா ஓடிடுவோம், நமக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு இல்லைங்களா? அதிக நேரம், அதாவது நேரத்தை செலவு செஞ்சிருக்காரு இந்த ஒனேஸ்பர். அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வாசிக்கலாம் பாருங்க. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகள், சாதாரணமான வேலைகள் இல்லது, பற்பல உதவிகள் என்ன பண்ணிருக்காரா? நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய். பாத்தீங்களா, பற்பல வேலைகளை செய்தக்கூடிய அறிந்திருக்கிறாயே. அடுத்துன்னு சொல்றாரு, அநேக தரம் என்ன பண்ணிட்டாரா? இளைப்பாற்றினான். அப்போ உபத்திரவப்படக்கூடிய பவுலுக்கு ஒனேஸ்வர் எப்படி இருந்திருக்காருன்னா, உதவியாக இருந்திருக்கார். அப்ப இங்க 2 கதாபாத்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னால கொண்டு நிக்க வைக்கிறாரு. அப்ப இந்த விஷயங்களை தேவனுடைய பிள்ளைகள் வந்து கேட்கும் பொழுது, இந்த அநேக தரம் இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் போது
என்னெல்லாம் பண்ணாருன்னு பிரேக்கப் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அநேக தரம் இளைப்பாறினார். 2 இளைப்பாறுதல் இருக்கு. ஒன்னு மாம்சத்துல ஒரு மாம்சக்குரிய ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, இன்னொன்னு ஆவிக்குரிய ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. ஆவிக்குரிய இளைப்பாறுதல் என்னன்னு சொல்ல முடியுமா? இளைப்பாறுதல்லாம் ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தூங்கிருது போயிட்டு பெட்ல. கரெக்ட் தானே? மரணமா? இளைப்பாறுதல்னா என்னங்க? ரெஸ்டா? தூங்குறதா? இளைப்பாறுதல் பார்த்தீங்களா? ரெஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது இளைப்பாறுதல். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இளைப்பாறுதல், த ஸ்பிரிச்சுவல் இளைப்பாறுதல். இதை பத்தி தான் பவுல் 4ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அப்போ 2 இளைப்பாறுதல் இருக்கு. பிரதர் சொன்ன மாதிரி என்னங்க, ரெஸ்ட் எடுக்கிறது, அதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா இவர் எங்க ரெஸ்டே இல்லையா? ஒனேஸ்பருக்கு அநேக தினம் இளைப்பாற்றினான் அப்படின்னும் போது பவுலுக்கு அநேக தினத்துல ஆறுதலா இருந்திருப்பார். அவர் தேவைகள் எல்லாம் சந்திச்சிருப்பார் இல்லைங்களா? அவருக்கு என்ன வேணும்ன்றத எல்லாமே பிரேக்கப். அதை தான் நான் கேட்கிறேன், வேற என்னெல்லாம் செஞ்சிருப்பாருன்னு. இப்போ நம்ம ஒரு சகோதரர் நமக்கு ஜெயில வேண்டாம் விடுங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரதர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருங்க, என்ன பண்ணுவீங்க? போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வண்டி ரெடி பண்ணுவீங்க, எப்படி போகலாம், எவ்வளோ தூரம் கிலோமீட்ரு இல்லைங்களா, அப்புறம் லீவ் போடலாம், எல்லாம் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கி பிரெட்டு பால் அப்புறம் என்ன வேற என்ன ஃப்ரூட்ஸு பார்த்தீங்களா. இது ஹாஸ்பிட்டல் போனா. இப்போ ஜோசப் பிரதர் மாதிரி ஒருத்தர் ஜெயிலில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த ஜோசப்புங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கமே என்ன பண்ண மாட்டீங்க பார்த்தீங்களா. ஆனா அன்பான சகோதரர்களே, அநேக தரம் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. நீங்க அங்கேதான் படிச்சிருக்கிறீங்க. அந்த அந்த வசனத்தை வாசிங்க. அநேக தரம் நீங்க கவனிக்கணும். நம்ம என்ன பாயிண்ட் சொல்றோமோ அதை டக்குன்னு அந்த வசனத்தை அங்கிருந்து படிக்கணும். பைபிள் ரீடர்ஸ் அப்படித்தான் இருக்கணும். அந்த வசனம் சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். ஏன் இதை நான் மறுபடியும் படிக்க சொல்றேன்னா, அந்த வார்த்தைகள் ஒரு சின்ன விஷயம் தான், அதிகமான வசனம் இல்லை, ஆனா அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அநேக தரம் இளைப்பாற்றினான். அப்போ பவுல் சும்மா வாழ்த்துதல் சொல்லல, பவுல் சும்மா ஜெபம் செய்யல இரக்கம் பாராட்டுவாராகன்னு. அப்ப ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடத்துல உபத்திரவத்துல என்ன பண்றாருங்க? ஆறுதல் செய்யறாரு. என்ன நமக்கு லெசன்? இதுல நமக்கு என்ன லெசன்? என்ன லெசன் பார்க்கலாம். நான் சொன்ன விஷயத்திலே நீங்க சொல்லுங்க, நமக்கு என்ன பாடம்? இப்போ ஒரு பிரதர் உபத்திரவப்பட்டு இருக்கிறார். ஒருத்தர் உபத்திரவப்படுறாருன்னா 2 உபத்திரம் இருக்கு. ஒரு உபத்திரம் மாம்சிகமா வருது இல்லைங்களா, இன்னொரு உபத்திரம் ஆவிக்குரிய உபத்திரம் வருது. அப்போ இன்னொரு உபத்திரம் எப்படி இருக்கும்னா தனிப்பட்ட ஒரு நபருக்கு இருக்கும், இன்னொரு உபத்திரம் தன் சபைக்கே இருக்கும். The 2 kind of test. ஒன்னு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை, இன்னொன்னு சபைக்கு வரக்கூடிய சோதனை. எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு சகோதரனுக்காவது ஒரு சபைக்காவது நல்ல பேர் இருக்கணுமா கெட்ட பேர் இருக்கணுமா? நல்ல பேர் இருக்கணுமா கெட்ட பேர் இருக்கணுமா? பவுலுக்கு கெட்ட பேரா நல்ல பேரா அங்க கொடுத்திருக்கிறது? அவரு கெட்டது செஞ்சாரா? கெட்டது செய்யற ப்ராப்ளம் அது பிரச்சனை வேற, அது அவங்கவுங்க பாடுகள், அது வராது. ஆனா நன்மை செய்து தேவனுடைய திட்டத்தில் அவங்க பங்கு செய்வதற்கு இல்லைங்களா, அப்போ கிறிஸ்து நிமித்தமா வரக்கூடிய பாடுகள் அவருக்கு பொருந்துமா இல்லையா? பவுலுக்கு
ஆமா அன்பான சகோதரர். அப்போ நாம இங்க என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு ஒரு டெஸ்ட் வரும், நமக்கு தனிப்பட்ட ஒரு டெஸ்ட் வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய டெஸ்ட் எல்லாம் ரோமாபுரியில வந்து பவுல் பட்ட மாதிரி ஒரு டெஸ்ட் நமக்கு வர்றதில்லை. அப்படியே வந்துட்டு டெஸ்டே வராம இருந்தா, அதாவது பரீட்சையே வராத இருந்தா அவங்க வந்து இடுக்கமான வழியில இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ விசாலமான வழியில இருந்துட்டு நான் இடுக்கமான வழியில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது இப்ப பவுலுக்கு வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்லுவோமா இல்லையா அவர் பரலோகத்து போவாரா இல்லையான்னு? இப்ப சொல்லுங்க, நம்மளை பத்தி சொல்லுங்க. சிரிக்கிறீங்க, எல்லாரும் சிரிக்கிறீங்க, சில பேர் முறிக்கிறீங்க. சொல்லுங்க, கன்ஃபார்மா நாம பரலோகத்து போக மாட்டோம் ஏன் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னா நமக்கு நம்மளை பத்தி தெரியும். ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியுமானா கட்டாயமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புது சிருஷ்டி சொல்லுமா சொல்லாத? அப்போ நமக்கு என்ன வரணும்? உபத்திரவம் நமக்கு வரணுமா வேண்டாவா? உபத்திரம் வந்தா பவுலுக்கு வந்தது. உபத்திரத்துல வரும்போது ஒனேஸ்வர் இருந்தாரா இல்லையா? அதே மாதிரி பவுல் போன்ற ஒருத்தர் இருந்தாருன்னா ஒனேஸ்வர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா சபையில? இப்ப நம்ம பவுலா மாறலாமா, ஒனேஸ்வரா ஆகலாமா? வெரி குட். ரெண்டு பேருமே உபத்திரமும் வரணும், சப்போர்ட்டாராவே இருக்கணும், அதாவது உதவி செய்யக்கூடியவரா இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த உபத்திரவத்துல உதவி செய்யக்கூடிய ஒனேஸ்பர் அப்படின்னு சொல்லும் போது பவுல் வந்து இந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, அதாவது ஏறக்குறைய 65 கிபில நம்ம பார்க்கிறோம், ரோமாபூரியில இருக்கார். இவர் எபேசு பட்டணத்துல இருந்து என்ன பண்றாரு? ஒனேஸ்பர் ரோமாபூரிக்கு போறாரு. இவர் ஒரு கேவலமான நிலைமையில இருக்கார். பவுல் விலங்கோட இருக்கிறார். இவர் வெட்கப்படுறதில்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஒனேஸ்பர் கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய சகோதரர்களுக்காக என்ன பண்ணியாகணும்? இததான் சொன்னார், கட்டப்பட்டவர்களோட கட்டப்பட்டு இருங்க, கட்டப்பட்டவர்களை நினைத்து கொள்ளுங்க. அப்ப நம்முடைய நினைவுல ஃபர்ஸ்ட் யார் இருக்கணும் அப்படின்னா சபை, 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 சகோதர சகோதர சகோதரிகள். இதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். இவர்கள் தாங்க இடுக்கமான வழியில இருக்கிறோங்க. எப்பவுமே வந்து உலகமும் உலகத்தை சார்ந்த விஷயங்களும் நம்ம இருந்துச்சுன்னா, நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம இந்த நினைவுக்குள்ள வரவே முடியாது. அதுங்களாதான் சொல்றாரு. மறுபடியும் அந்த வசன வாசிக்கலாம். எபிரியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த ஒரு நினைவு நமக்குள்ள வரணும். ஒனேஸ்வர் கிட்ட இந்த நினைவுகள் இருந்தது. அதனாலதான் இந்த ஒரு சிந்தையை வந்து ஃபர்ஸ்ட் நாம் எப்படி காத்து கொள்ளணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம மைண்ட்ல 3 விஷயம் ஓடணுங்க அதிகமா. ஒன்னு, பிதாவாக தேவன் ஓடிட்டே இருக்கணும் மைண்ட்ல. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து மைண்ட்ல இருக்கணும். மூன்றாவது, தேவனுடைய சபையை குறிச்ச கவலை இருக்கணும். பவுல் வந்து ஒரு சபை, அவர் ஒரு சபையாகக்கூடியவர். அப்போ ஒனேஸ்பர் மனசுல என்ன இருக்குதுன்னா, எப்படியாவது பவுலை சந்திக்கணும், பவுலை சந்திக்கணும், என்னுடைய நேரம் காலத்தெல்லாம் நான் கொடுக்கணும், தைரியமா இருக்கணும். அதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் வந்து எபேசுல இருந்து ரோமாக்கு போறாரு. அப்போ கட்டப்பட்டவர்களோட நீங்க என்ன பண்ணுங்க? கட்டப்பட்டிருங்க அப்படின்னா அவரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பவுலுக்கு அங்க பார்க்கும்போது ரோமாபுரியில அந்த விலங்கோட இருக்கிறார். அவர் வெட்கப்படல. பிபிடியில நீங்க பாக்குறீங்க, அவர் என்ன பண்ணல? வெட்கப்படல. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால தேவனுடைய வேலைகளை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து உலக காரியங்களோ உலகத்துல இருக்கிற வாழ்க்கைக்கு வெட்கப்படணுங்க. நாம இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா இடுக்கமான வழியிலே இல்லை, நான் விசாலமான வழியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய மைண்ட் ஃபுல்லா என்னங்க
எதுதான் ஓடிட்டு இருக்குது? உலகத்தனமான விஷயங்களே ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த நினைவுகள் வராது. அதனால்தான் அன்பான சகோதரர்களே, கட்டப்பட்டவர்கள், அது கண்டினியூ பண்ணுங்க அந்த வார்த்தையை. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தீங்கு அனுபவிக்கிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறது பெருசு இல்ல, பொது சிஷ்டியா இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் வரும். உங்களுக்கு வரதா பிரதர்ன்னு கேட்காதீங்க. ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்கிறோம், சந்திச்சு தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னும் போது இது ஒரு புது சிருஷ்டிக்கும் வரலனாக்கா நாம ஏமாந்து போயிடுவோம். எல்லாரும் மாதிரி பைபிள் ஸ்டூடெண்ட் ஏமாந்து போயிடுவோம். சும்மா இந்த சண்டே பைபிள் ஸ்டூடெண்ட்மா வந்துட்டு எல்லாருக்கும் ஆய் பாய் சொல்லிட்டு, ஆனா சொந்த ரட்சிப்பு போயிடும். அதனால்தான் அன்பான சகோதரர்களே, இப்ப நம்முடைய பார்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சபைகளை குறித்து கவலை இருக்கு. அப்போ ஒனேஸ்பருக்கு என்ன இருக்குதுன்னா, பவுலை குறிச்சு கவலை இருக்குது. அப்போ நமக்கும் இதேதான். நாம் ஒவ்வொரு ஒனேஸ்பர் தான். நாமெல்லாம் ஒரு சைட்ல பவுல் மாதிரி இருக்கணும், இன்னொரு சைட்ல ஒனேஸ்பர். அவங்க பெரிய பெரிய வேலைகளை செஞ்சு பெரிய பெரிய ஸ்காலருங்க அவங்க எல்லாம். நம்மளால முடிஞ்சிருந்து இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சபை வேலைகளுக்கு சகோதர சகோதரிக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்துல ஃபர்ஸ்ட் இருக்கணுங்க. நம்முடைய டைம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எந்த ஊர்ல இருந்தா எந்த விஷயம் இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு சகோதரனுக்கு உதவி செய்வதற்கு. அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உபத்திரவம் போது அதை பிரிச்சு எடுத்தா என்னென்ன மாதிரி உபத்திரம், சோதனைகள், ஒவ்வொரு மாதிரி சோதனை. அதான் நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம் 1:2. நீங்க பலவிதமான சோதனையில அகப்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சோதனை எனக்கு வந்திருக்காது, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்திருக்காது. எப்போ உங்க சோதனை பத்தி கேவலமா பேசுறோனோ அன்னைக்கு அந்த சோதனை எனக்கும் வர வைக்குவாரு, அப்ப தெரிய வைக்குவார் நமக்கும். ஆனா பவுலுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை இல்லைங்களா, ஒரு மிகப்பெரிய சோதனை. அந்த நேரத்துல எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும் பவுலுக்கு. ஒனேஸ்பர் என்ன பண்றாரு, யாருமே பார்க்க முடியாத ஒரு இடம் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒண்ணு கொடுக்கிறது. ரெண்டாவது, அந்த தேடி கண்டுபிடிக்கிறதுனா சபைக்கு ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு என்ன தேவை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்களா, மனசுலயே என்ன பண்ணோம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா நம்ம பத்தி தான் யோசனை. நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன், நாளைக்கு என்ன சாப்பிட போறேன், சபையில் என்ன நடக்குது, அது ஏதோ நடந்துட்டு போவோம். அப்படி இல்லைங்க. த ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். இது யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரப்படக்கூடியவங்க, இந்த உபத்திரவத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க எப்பவுமே உபத்திரப்படக்கூடியவங்களுக்கு என்னங்களா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம நேரத்தை பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து பேதுரு கூப்பிட்டார். என்னன்னு எப்படி கூப்பிட்டாருங்க பாருங்க. மனுஷரை இவ்வளவு நாளா என்ன பிடிச்சிருந்தீங்க, இல்ல ஆண்டவரே நான் என்ன பண்றேன், மீன் தான் பிடிக்கிறேன், வலையை நான் போட மாட்டேனாரா. அது எதை காட்டுது அப்படின்னும் போது, அந்த வலை என்பது எதை காட்டுது, இந்த உலகம், அது எனக்கு தேவையில்லை, உங்க பின்னால வர இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நம்ம யாரைத்தான் சொல்லுவோம், பவுலை தான் சொல்லுவோம். அந்த பவுல் இயேசு கிறிஸ்த கத்துக்கன்னு தான் இப்ப சொல்லியிருக்காங்க. நீங்க கட்டப்பட்டவர்களோட கட்டப்பட்டு இருங்க, உபத்திரப்படுவர்களுக்கு ஆறுதலா இருங்க, நினைத்து கொள்ளுங்க. அப்போ உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய ஒனேஸ்பர் இல்லைங்களா, அவர் செஞ்ச நற்கிரைகள் சாதாரணமான நற்கிரைகள் இல்லை. அப்போ ஒன்னு டைம்,
ரெண்டாவது இல்லைங்களா தைரியம். அப்ப தேவனுடைய வேலைகளை நாம எப்பவுமே என்ன பண்ணோம்னா தேவனுக்கு பயந்து தைரியமா என்ன பண்ணியாகணும், செய்யணும். அப்ப செய்வதற்காக தான் இன்னைக்கு தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு அப்ப இந்த வேலைகளை நம்ம செய்வதற்கு அழைக்கப்பட்டுக்கிறோம். அதுதான் நம்ம அந்த 3வது வசனத்துக்கு மேல பார்த்தோம், சகோதர சிநேகம் நிலைச்சு. அப்ப அந்த சகோதர சிநேகம் நிலைச்சு இருக்குது யார்கிட்டனா ஒனேஸ்வர் கிட்ட. ஒனேஸ்வர் கிட்ட அந்த மைண்ட் இருக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அதிகமா என்ன பண்ணியாகணும் அப்படின்னா நம்ம இப்ப சகோதர அந்த ஒரு என்னங்க கட்டப்பட்ட அப்படின்னா கட்டப்பட்டு இருக்கக்கூடியவர் யாரு? வெறும் கேர்புரம் எக்லிஷால இருக்கிறவங்க கிட்ட மாத்திரமா இல்ல, வெறும் இங்கிராஜிபுரத்தில் இருக்கிற எக்லிஷா கிட்ட மாத்திரமா இல்ல, த என்டையர் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அது எந்த ஊர்ல எந்த ஒரு சபையா இருந்தாலும் இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் என்ன பண்ணியாக வேண்டியதா இருக்கு, உதவியாகவும் இல்லைங்களா, ஆறுதலாகவும் ஒரு தேறுதலாகவும் இல்லைங்களா, நேரத்தை செலவு செய்யறதுல இருந்து கொடுக்கறதுல இருந்து இல்லைங்களா, ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கிறோம். பேப்டிசம்ல பார்த்துருக்கிறோம். நம்முடைய நேரங்கள் எல்லாம் இல்லைங்களா எதுக்கு தாங்க, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே என்ன பண்ணி ஆகணும், கண்டுபிடிக்கணுங்க. என்ன கஷ்டம் ஒரு பிரதருக்கு, ஒரு சிஸ்டருக்கு என்ன கஷ்டம், அவங்க மனசை புரிஞ்சுக்கிறதாங்க தேடுறது. அவங்களுடைய சூழ்நிலையில நம்ம இருந்து பார்க்கணும். இத ஒவ்வொரு சபை உள்ள சகோதரர் இப்ப பாருங்க பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வருது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே நமக்கு இங்க என்ன இருக்குது, ஒரு அழகான ஒரு எக்லீஷியா தேவன் கொடுத்திருக்காரு. மறுபடியும் இல்லைங்களா அநேக தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு வாய்ப்புகளை நம்ம கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எல்டர்ஸ் செய்யணுமா, டீக்கன் செய்யணுமா, இல்ல எல்லாரும் செய்யணுமா? The each and every brothers and sisters, they have a responsibility. இல்லீங்களா? அப்போ நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் எப்படின்னா சிறைச்சாலையில இல்ல, நாமளே ஒரு சிறைச்சாலையில தாக்குறோம். எங்க? உலகம் என்றும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோம். உலகம் என்ற சிறைச்சாலைக்குள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க. எல்லாருமே குற்றவாளிகளா தான் இருக்கிறோங்க. இங்க நாம குற்றவாளிகள் இல்லைன்னா நம்ம இங்க இருக்கவே மாட்டோம், இருக்க மாட்டோம், போயிருவோம். நம்ம ரெண்டு பர்பஸ்க்கு தான் தேவன் வச்சிருப்பார் நம்மள. ஒன்னு அவருடைய வேலைகளை செய்வதற்கு, சபையை கட்டி காப்பதற்கு. இன்னொன்னு இந்த உலகத்துல நம்ம கொடுத்த சபையை கட்டி காப்பதற்கு. இன்னொன்னு என்னன்னா நம்ம கான்சிகரேஷனை சரிப்படுத்துவதற்கு. அப்போ இங்க ரொம்ப கிளியரா நமக்கு சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. அதுலயே இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், 18வது வசனம் வாசிங்க. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகள். இது ஞாபகம். அந்த பற்பல உதவிகள் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, எப்படியெல்லாம் நம்ம வேலை செய்யலாம், தேவனுக்கு செய்யலாம்னா இந்த 30 days மாசத்துல நமக்கு 30 நாள், 30 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிகின் இல்லைங்களா? கரெக்டா? ஒரு பிகின் ஒரு எண்ட். அதே மாதிரிதான் இயர்லி நமக்கு ஒரு பிகின். எத்தனை பிகின் எவ்வளவு எண்ட் வருது? இயர்லி 12 பிகின். அப்போ இந்த 12 நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வருடமும் நம்முடைய கணக்குல நான் இந்த உபத்திரப்படக்கூடிய சகோதரனுக்காவது சகோதரிக்காவது என்னுடைய பங்கு நான் எவ்வளவு செய்யறேன். ஏன்னா பற்பல உதவிகள் பவுல் பெற்றிருக்கிறார், அது ஒனேஸ்பர் மூலமா பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஒனேஸ்பர் மாதிரி தான் நம்ம மாறணும். இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க சொல்லுங்க? இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஒனேஸ்பருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எந்த கவலையும் இருக்காது, சபையை பத்தி எந்த கவலையும் இருக்காது.
சபையை பத்தி எந்த கவலையும் இருக்காது இல்லைங்களா. துன்பப்படுத்துவாங்கன்னு ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்கிறார். பவுலா இருக்கும் போது ரைட், சவுலா இருக்கும் போது துன்பப்படுத்தினார். நம்ம யாருன்னா துன்பப்படுத்துறோமா இல்லை, சைலண்டா இருந்தாலும் அது துன்பப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன் இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். 1 தீமோத்தி 4:19 வாங்க. சாரி 19 இல்லையா, 2:4 சாரி 2 தீமோத்தி 4:19. சுஜா சிஸ்டர் எடுத்து படிங்க. பிரிஸ்காலும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிபோருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லு. பாத்தீங்களா யார் யார் வர்றாங்க லிஸ்ட்ல? பிரிஸ்காலும் ஆக்கில்லாவும், அப்புறம் ஒனேசிபோருவின் வீட்டாருக்கு இந்த மாதிரி வாழ்த்துதல்களை நாம பெறணும். வாழ்த்துதல் பெறணும் யார்கிட்ட இருந்து? ஆமா, தேவன் கிட்ட. தேவன் வாழ்த்துற வாழ்த்து சூப்பரா இருக்கும். மனுஷன் வாழ்த்துற வாழ்வெல்லாம் கொஞ்ச நேரம் தான். மனுஷன் வாழ்த்துறது நமக்கு தேவையா? அது எதிர்பார்க்கவே நம்ம கூடாது. பவுல் அது இவரு ஒனேஸ்பர் அது எதிர்பார்த்தாருன்னா இல்ல. ஆனா தேவன் கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துதலை பவுல் வாங்கி தரார். இரக்கம் பாராட்டுங்க, வாழ்த்துதல் சொல்லுங்க. அப்போ யோசித்து பாருங்க, நாம கரெக்டா நல்லதே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்கள பிரைஸ் பண்ற மாதிரி சொன்னா அவங்க நம்மளையும் வாழ்த்துவாங்க. நம்ம அவங்களுக்கு பிடிக்காதது ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்னா உடனே வாழ்த்துதல் இல்லை, வேற எல்லாம் வந்துடும். அப்போ இங்க என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த ஒனேஸ்பர் எவ்வளவு பெரிய ஒரு டைட்டில் வாங்கியிருக்காரு பாருங்க. அந்த டைட்டில் வாங்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம சில சகோதரங்களெல்லாம் பார்த்தாலே சொல்லுவோம், இவர் மனசு இதுதான்ப்பா, இந்த சகோதரி மனசு இப்படிதான் அப்படின்னா சபைக்காக இவங்க என்ன வேணா செய்வாங்க, சகோதரர்களுக்காக இல்லைங்களா எதை வேணா செய்வார் இவரு இந்த சகோதரி. அப்போ இன்றைக்கு தேவன் பல ஒனேஸ்பரை வச்சுதான் சபைகளை நடத்திட்டு இருக்கார். அநேக இடங்கள்ல வேலை செய்யறவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு கட்டப்பட்டவங்களோடவே இருப்பாங்க இல்லைங்களா. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சபையில, அவங்க தான் ஜாஸ்தி பேசுவாங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த மெனி எக்லிஷா பார்த்துட்டு இருக்கேன். இந்த 22 வருஷத்துல யாரு ஜாஸ்தி பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லது பேசுறது இல்ல, தேவையில்லாது தான் பேசுவாங்க. அப்ப பவுல் காலத்துல எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. ஒன்னேஸ்வர் மாத்திரம் போயிருக்கிறாருன்னு தான் நமக்கு லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா. அப்போ பவுல் அங்க இருக்கும்போது எத்தனை பேர் பவுல கீழ்த்தனமா பேசியிருப்பாங்க. அப்போ இவங்க தாங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க, ஆனா பெருசா பேசிட்டு இருப்பாங்க. சில பேர்ல அப்படித்தான், இங்க புல்பிட்ல நின்ட்டாக்கா பெரிய ஆள் நினைப்போம். அதெல்லாம் கிடையாதுங்க. புல்பிட்ல நின்று இதெல்லாம் ஒரு சின்ன வேலை. அதனாலதான் அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் அவங்களுடைய எல்லாத்தையும் தேவனுக்கென்று செலவு செய்யறவங்க தான் ஹைலைட் ஆவாங்க. அதுதான் நாம கத்துக்கிறோம் இந்த பாடத்துல. அப்போ இன்றைக்கு சகோதர சிநேகம் நிலைச்சி இருக்காத போறதுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயம்தான். ஒன்னு அசத்தியங்கள், இன்னொன்னு எந்த வேலையும் செய்யாதா இருக்கக்கூடிய ஆளுங்க. சபை நாம அப்படி இல்லை. நாம ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சபையிலும் நாம என்னவா இருக்கிறோம்னா 1 தீமோத்தி 3:15 வாசிக்க. 1 தீமோத்தி 3:15. தாமதிப்போமாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதியிருக்கிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தானும் ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது.
ஆமா, அதாவது ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் யாருங்களா? த பில்லர்ஸ், த ஈச் அண்ட் எவ்ரி பிரதர்ஸ் ஆர் பில்லர்ஸ். அப்படின்னா வெறும் ஆராதனை நேரத்தில் இல்ல, ஆராதனைக்கு அப்புறம் நம்மளுடைய வேலைகள் என்னெல்லாம் இருக்குது, த மண்டே டு சண்டே கவனிச்சுட்டே இருக்கணுங்க. இப்பெல்லாம் நீங்க டெய்லி மீட் பண்றீங்களா என்னன்னு தெரியல. நாங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பார்க்கலன்னா தலையே கெட்டு போயிடும். டெய்லி மீட் பண்ணுவோம் ஈவினிங்ஸ். எதுக்கு மீட் பண்ணோம் தெரியுங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சர்ச், என்ன ஆயின்னு இருக்குது சபையில, கவலை. எத்தனை நேரம் தூங்க முடியாதுங்க. இப்பெல்லாம் நல்லா ஜாலியா தூங்குறாங்க ரொம்ப பேர். என்ன சொல்ல வரேன்னா, நாம பில்லர்ஸ், தூண்கள். ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்திற்கு தூண்களா இருக்கிறோம். எல்லா தூண்களும் இருந்தா தான் பில்டிங் என்ன ஆகும்? ஆமாங்க. அப்போ ஒரு கூட்டம் எப்படி இருக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா, அன்பின் விருதுகளை கரைகளா இருப்பாங்க. பயமின்றி விருந்து சத்தியங்களை சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுடைய கிரியை எதுவுமே இருக்காது. எந்த கிரியே இருக்காது. செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ கூட கழுவ மாட்டாங்க. கழுவாதவங்க தான் ரொம்ப பேசுறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துலயும் விழுந்து என்னுடைய பங்கு நான் என்ன பண்ணோம் பாருங்க. வாசிக்கலாம், எபிரியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம எதுக்கு பங்கு உள்ளவர்கள் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். வாசிக்கலாம். பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள் இல்லைங்களா? எபிரியர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகி இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு. நாம பரலோக அழைப்புக்கு வந்திருக்கிறோம். இப்ப கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்த்தா என்னெல்லாம் பண்ணிருக்காரு? அவரை கவனிச்சு பார்த்தா எங்க இருந்தாரு? பரலோகத்துல இருந்தாரு. பரலோகத்துல இருந்து என்ன பண்ணாரு? இங்க வந்து எதுக்கு வந்தாரு? ஈஸியா? ஒரு பரிசுத்தம் உள்ள ஆளு ஒரு பாவிகள் மத்தியில வருது ஈஸியா? இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த சிந்தை ஒனேஸ்பெக்ட், இந்த சிந்தை இது எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்து வந்தான். இப்போ உலகமே அவர் ஒரு பாவப்பட்ட நிலைமையில பார்த்துட்டு இருக்குது பவுல. இவர் அங்க போறாரு. இந்த சிந்தை யாருடையது? The all credit goes to Jesus. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை தான் இவர் கவனிச்சு பார்த்திருப்பார் இல்லைங்களா? அப்போ மேலிருந்து கீழே வராரு. கீழே வருது மாத்திரம் இல்ல இல்லைங்களா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன பண்ணாருங்க அவரு? ரட்சிப்பதற்கு என்னங்க அவர் பட்டந்த மெயின் என்னங்க, மெயினான அடையாளம் என்னங்க? சின்னம் சிலுவை. அப்போ பவுல் உபத்திரப்படுறார். அதுக்கு முன்னால உபத்திரப்பட்டவர் யார்? கர்த்தர் இயேசு. அவருக்கு யாருமே இல்லை, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. மிஞ்சினுங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. கென்சபனில அவர் கஷ்டப்படும் போது இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஓடிட்டாங்க. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, நாம அப்படி இல்லாம சபையில நம்முடைய சகோதரருக்காகவோ சகோதரிக்காகவோ கஷ்டம்னா சபையில என்னெல்லாம் இருக்கு தேடி கண்டுபிடிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள். அதனால்தான் சபை என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால்தான் நம்ம பார்க்கும்போது துன்பப்படக்கூடியவர்களை தேடி நம்ம உதவ வேண்டும். அதாங்க பார்க்கிறோம். பிறரை கைவிட்ட போது நாம் கைவிடாமல் இருக்கணும். அப்ப நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாயும் இருக்கணும். இதுதாங்க ஒனேஸ்பர் கிட்ட கூட நம்ம பார்க்கிறோம். ஒனேஸ்பர் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் காட்ட. அப்படின்னா நாம இரக்கத்தை காட்டினாக்கா நமக்கு இரக்கம். ஆமா, அப்படின்னா நம்முடைய இரக்கத்தை இப்ப எங்க காட்டணும்? ஆமா, சபை ரொம்ப முக்கியம். அதனால நீங்க சத்தியத்துக்கு என்ன ஆயிட்டுக்கிறீங்க? தூணா இருக்கிறீங்க, ஆதாரமா இருக்கிறீங்க. அப்படின்னா டெய்லி 30 days ரொட்டீன் லைஃப்ல each and every day நம்முடைய சிந்தனை அதிகமா சபைக்குரியவைகளை நாம் நினைக்கணும். நம்முடைய நேர காலங்களை எல்லாம்
அதிகமா சபைக்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? இல்ல ஒரு சண்டே ஒரு நாள் வந்துட்டு போயிடுறேன்னா, இல்ல ஒரு சண்டே ஒரு நாள் வந்துட்டு போயிடுறேன்னா, இல்ல ஏதோ வந்து ஏதோ ஒரு கூடுறோம் அப்படின்னு ஒரு கேஷுவலா வந்துட்டு போயிடுமா? இல்ல, the each and every time தேவன் நம்மகிட்ட பேசுற அடுத்து நீ என்ன செய்யணும், அடுத்து நீ என்ன செய்யணும்ன்றதான் பாடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் எதுக்கு கேட்கிறோம்னா, அடுத்து நான் என்ன செய்யணும், நான் அடுத்து என்ன செய்யணும், அப்ப செஞ்சிருக்கும் போது நான் அடுத்து என்ன செய்யணும், இததாங்க நமக்கு இங்க காட்ட. அநேக தரம் இலைப்பாற்றினான், அநேக தரம் பற்பல உதவிகளை செய்தார் அப்படின்னா சபைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்கும்போது வாசிக்கல பாருங்க, 2 தீமோத்தி மறுபடியும் அந்த 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்நாளிலே அவர் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி, இரக்கத்தை கண்டடையும்படி. இப்ப நமக்கு அதை தான் சொல்றாரு. நாம இரக்கம் வாங்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? வாங்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ப நாம யாருக்கோ ஒருத்தருக்கு இரக்கம் செய்யறோம்னு வைங்களேன், அவரு நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம எவ்வளவு இரக்கம் செய்யறோம், கண்டுக்கிறதே இல்லை. என்ன சொல்லுவீங்க நீங்க? வருது உங்க வாயில, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஆன்லைன்ல எல்லாம் கேட்டுங்க, நன்றி கேட்டவன் பார்த்தீங்களா? இப்ப அப்படி தேவன் நாம எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறோம்? என்ன வாங்கிட்டு இருக்கோம்? ஒன்னு சொல்லுங்க, என்ன வாங்கினீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அன்பு வாங்கினீங்களா சிஸ்டர்? என்ன இரக்கம் தெரியுங்களா? நைட்டு தூங்கி காலையில 2 கண்ணு திறந்துருக்கு இல்லைங்களா? கண்ணு திறக்குது, அப்புறம் இதயம் துடிக்குது, அப்புறம் கிட்னி ஷேக் ஆகுது இல்லைங்களா? லிவரு சம்டைம் ஜாஸ்தி ஃபங்க்ஷன் ஆகுது. பாருங்க, இதெல்லாம் நம்ம சரீரத்துக்கு அவயங்கள். இந்த அவயங்கள் சீர்படுத்துவதற்கும் சீரா போறதுக்கும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளை பாதுகாது. இன்னும் என்ன இரக்கத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம்? இப்போ வாழ்ந்துக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு தேவன் எதுவுமே கம்மி இல்லைங்க. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி தரையில தான் உட்காருவாங்க சிஸ்டர் பிரதர்ஸுங்க, சேர்ஸே கிடையாது சபையில. இப்ப பாருங்க எவ்வளவு ஜம்முன்னு ஏசியில உட்காந்துக்கிறீங்க. சீரியஸான மேட்டர் தானே. வேற இது சபைகள் எல்லாம் வெந்து ஊத்தினுக்குதுங்களாம், தெரியவே இல்லை. வெளியே போய் பாருங்க. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பெரிய மேட்டர்ன்ற இல்ல, நம்முடைய சரீரத்துக்கு கம்ஃபர்டபுளா என்ன பண்ணிட்டு இருக்காரு தேவன். எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. இப்படிலாம் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் ரொம்ப பேருக்கு என்னங்க கவலைய இருக்கிறது இல்லை. அப்படின்னா நாம இன்னிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் கவலை இருக்கணும். சபையை குறிச்சு கவலை நமக்கு அதிகமா இருக்கு. இதுதான் ஒனேஸ்வர் கிட்ட இருந்தது. பவுல் பத்தி கவலை இருந்ததுங்க அவருக்கு. ஒரு சகோதரனுக்கு உபத்திரப்பட்டு இருக்காரு. எப்படி அவருக்கு நான் உதவி செய்யறது, எப்படி அவருக்கு நான் நேரத்தை செலுத்த செய்வது, எப்படி நான் தைரியமா இதை செய்வது. அதனால 2 கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. ஒன்னு செய்யவே மாட்டாங்க, இன்னொன்னு செய்வாங்க, ரொம்ப பேசுவாங்க. இன்னொருத்தர் கரெக்டா சொன்னீங்க. அப்ப இதுல எந்த கேட்டகரியில இருக்கலாம்? எப்பவுமே செய்யறதுக்கு. அது எப்படி உதவி செஞ்சாராம் உபத்திரவத்துல. சில பேர் எனக்கே பல பிரச்சனை, நான் எதுக்கு போய் அவருக்கு போய் செஞ்சிருக்குது, அந்த எண்ணம் வருங்க. புது சிருஷ்டியே கிடையாதுங்க. நான் கஷ்டத்துல தான் என்ன பண்றோம். ஆனா ஒனேஸ்வர் கஷ்டம் இல்லாம இல்ல, அவரும் கஷ்டத்தோட தான் போயிருப்பார். குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். குடும்பத்தை விட்டுறது கஷ்டம் தானே. அதே மாதிரி தான் பல ஒனேஸ்வர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. சபைக்காக விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. வேலையே செய்யாதவங்கள போய் அதிகமா தூக்கி தலையில வச்சிருப்பாங்க பாருங்க அவங்கள. அந்த மாதிரியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்
நாம கண்டுபிடிக்கணும். யார் தேவனுடைய வேலைகளை உத்தமமா உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு நாம என்ன பண்ணியிருக்கணும்? ஆல் த டைம் எப்படி இருக்கணுமா? சப்போர்ட்டிவா இருக்கணும். சும்மா இந்த சண்டே ஒரு நாள் போறது, ஒரு நாள் வருது, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறது எல்லாம் இல்லை. ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. புதிய சகோதர சகோதரிக்கு இதை பத்தி நாலேஜே இல்லைங்க, நாலேஜே கிடையாது. ஏதோ வந்துட்டுக்கிறோம் அப்படின்ற அந்த மாதிரி இல்லாம, எவ்வளவு பேர் படிக்கிறீங்க பிரதர்ஸ்? டெய்லி படிக்கிறீங்க, கை தூக்குங்க. டெய்லி படிக்கிறோங்க. ஒரு புது சிருஷ்டி ஆகிறதுக்கு படிக்கிறவங்க மாதிரி கை தூக்குங்க. யாருமே கை தூக்க மாட்டீங்கன்னா, யாரும் படிக்கிறது இல்லையா? படிக்கணுமா படிக்க கூடாதா? புது சிருஷ்டி படிப்பாங்களா படிக்கிறது இல்லையா? பழைய சிருஷ்டி படிக்குவாங்களா? படிக்குவாங்களா? பழைய சிருஷ்டி படிப்பாங்க. கரெக்ட். ஏன் இதை கேட்கிறோன்னா, ஒனேஸ்வர் இந்த வேலை செய்யணும்னா அவர் படிக்காம என்ன பண்ண மாட்டாரு, செய்ய முடியாது. டெய்லி ஒரு புது சிருஷ்டி படிக்கணுங்க. நீங்க பைபிள் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா புது சிருஷ்டியாக முடியாது. நீங்க புது சிருஷ்டியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பைபிள்ல இருக்கிறதால படிக்கணும். வேற ஸ்டூடெண்ட் இல்ல, நாம பைபிள் ஸ்டூடெண்ட். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அநேகருடைய கிரியைகள் அப்படியே தான் இருக்குதுங்க. ஒரு 5 வருஷம் பேப்டிசம் எடுத்திருப்பாங்க, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருது. இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, இன்னும் இப்படிதான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, 2 விஷயம்: படிக்கிறது இல்லை ஒண்ணு, 2வது அதிகமா கேட்கறது இல்லை. இது ஒரு புது சிருஷ்டி படிக்கணும். அதனாலதான் நமக்கு 30,000 சப்ஜெக்ட் நான் அடிக்கடி சொல்றது, ரீபிரின்ஸ் ஆர்டிக்கல். நீங்க படிக்கணும்னு சொல்றேன்னா, இப்ப தவறான போதனைகள் அதிகமா உள்ள நுழையுது ஆன்லைன்ல. அப்போ நம்மளுடைய அழைப்பு என்னங்க? ஒண்ணுதான். நம்முடைய 7ஆம் தூதன் மூலம் கொடுக்கப்பட்ட ஆர்டிகல்ஸ் இப்ப எப்படி இந்த ஒனேஸ்பர் இந்த பவுல பத்தி படிக்கிறோமோ, இது ஒரு மேகசின்ல வந்த விஷயம் தான். நான் படிச்ச தொட்டம் போய் நான் உங்ககிட்ட எடுக்கிறேன். இப்ப நான் படிக்காத இருந்தேன்னா இந்த விஷயம் எனக்கு என்ன இருக்காது. அப்ப என்ன நான் செய்யணும்னு எனக்கு. அதனால அன்பான சகோதரர்களே, உங்களுடைய நேரத்தை எவ்ரி டே எவ்வளவு கொடுக்குறீங்க நீங்க புது சிருஷ்டியா வளர்வதற்கு? இல்ல சீரியஸா இருங்க. ஏன்னா நமக்கு தெரியுது யாரு பைபிள் எடுக்கிறாங்க, யார் படிக்கிறாங்க. சரி, படிச்ச விஷயங்களை எவ்வளவு உள்ள ஏத்தி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒனேஸ்பருக்கு இன்வால்மெண்ட் இருக்கு. பவுல் பயங்கர இன்வால்மெண்டோட இருந்ததுனால தான் அவர் அங்க தூக்கி போட்டாங்க, அவரை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. அந்த மாதிரி டெடிகேஷன்ஸ், அதான் நான் சொல்ல வரேன். கட்டப்பட்டவர்களோட கட்டப்பட்டிருங்கன்னா, யாரெல்லாம் ஒன் மைண்ட். அதான் நேத்து கூட முந்தா நேத்து ஒரு சகோதரர் அருமையா சொன்னாரு, சென்னை பால் தான் கேள்வி கேட்டுனார். ஆனா ரொம்ப கேள்வி கேட்டாரு. ஒரு கேள்வி அவர் கேட்டாரு. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கிறோம் அப்படின்னாரு. சிந்தையில ஒன்னா இருக்கிறீங்களான்னு கேட்டார். அப்ப இதுக்கு எதுக்கு அப்படின்னா, இங்க என்டையர் நாம டெய்லி படிச்சாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன் ஒருத்தர் உதவி செய்யறாங்க, ஒருத்தர் ஏன் உதவி செய்யறதில்ல? ஏன் ஒருத்தரை தேடி போறாங்க, ஒருத்தர் தேடி போறல? காரணம் என்னன்னா, அந்த ஒன்னஸ் ஆஃப் என்னங்க மைண்ட் வருதுல்ல. அதுக்கு தான் தேவனுடைய பிள்ளைகள் படிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல நம்ம இருக்கிறது. எதுக்குன்னா, நாம பைபிள் ஸ்டூடெண்ட். புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளரணும். புது சிருஷ்டி தாங்க உதவி செய்யும். ஒரு சகோதரனுக்காவது ஒரு சகோதரிக்காக புது சிருஷ்டி தான் செய்யும். பழைய சிருஷ்டி என்ன பண்ணாது, செய்யாது. பாருங்க, வாசிக்கலாம். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 19 இல்ல, 4ஆம் அதிகாரமா? சரி, இல்ல, கலாத்தியர் 4:19. சாரி, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும்
கர்ப்பவேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு. அப்போ ஒனேஸ்வர் கிட்ட என்ன வளர்ந்திருக்கு, பவுல் கிட்ட என்ன வளர்ந்திருக்குன்னா கிறிஸ்து உருவாயிருக்கிறாரு. அதனால இப்ப என்டையர் சர்ச்சுக்கு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து உங்களில் உருவாகணும், கிறிஸ்து உங்களில் உருவாகணும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அழைப்பு ஓட்டம். புரியுதுங்களா? அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும்னா நாம் படிக்கணுமா இல்லையா? கேட்கணும், படிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இது கேட்கறவங்க அவங்க அப்கிரேட் ஆயிட்டே இருப்பாங்க, படிக்கிறவங்க அப்கிரேட் ஆயிட்டுருவாங்க. சில பேர் கேட்குவாங்க, படிப்பாங்க, அப்கிரேட் ஆக மாட்டாங்க. அது ஒரு கேட்டகரி. பட் ஆனா தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க, இந்த உலகம் என்றும் சிறைச்சாலை இல்லை. அன்னைக்கு ரோமாபுரியில இருந்தார் இல்லைங்களா? சிறைச்சாலைன்றது குற்றம் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அதிகமாக குற்றம் இருக்கக்கூடிய. அப்ப இந்த உலகத்துல அநேக குற்றங்கள் இருக்கு. நாம கூட குற்றவாளி ஆகுவதற்கு வாய்ப்புகள் ஆமா இருக்கு தேவனுடைய பார்வையில. அதனால அன்பான சகோதரி, இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லைங்களா செய்யாது இருப்பதற்கு நன்மையே செய்ய வேண்டியதா இருக்கிறதுக்காக தான் படிக்க சொல்றது. ஆனா நீங்க தீர்மானம் பண்ணணும். ஒரு வேத மாணவர்கள் 10:30 மணிக்கு நீங்க தூங்குறீங்க, நல்ல விஷயம்தான். யாரெல்லாம் 10:30 மணிக்கு தூங்கிடுறீங்க? வேத மாணவர் எவ்வளவு மணிக்கு தூங்கணும் தெரியுமா? பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸ். எவ்வளவு மணிக்கு தூங்குவாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்? கவுனிங்க, எவ்வளவு மணிக்கு தூங்குவாங்க? கிறிஸ்டபர் பிரதர் எவ்வளவு மணிக்கு தூங்குறீங்க? ஒரு 12 மணி 1 மணிக்கு. கட்டாயமா பாடங்கள் இருந்தா ஒரு சிலர்லாம் ஒரு வாரம் தூங்க மாட்டாங்க, ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு. ஆமா, இப்ப நீங்க அந்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க வரணுமா இல்லையா? அப்படின்னு தான் நம்ம கிட்ட தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த ஒரு சிறைச்சாலையில நாம அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரமும் காலங்களும் நம்மை குற்றவாளி ஆக்குவதற்கு தான். அதனால நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம நன்மைகளை இன்னும் அதிகமா செய்யணும், அநேகருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற விஷயம். அநேக சகோதரருக்கு நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாகவே இருக்கு. அப்போ ஒனேஸ்வருக்கு ஒரு தைரியமுள்ள ஒரு வாலிபன். அப்போ இந்த ஒரு தைரியமுள்ள ஒரு வாலிபன் எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பான். வாலிபன்னால அதானே இல்லைங்களா? இந்த ஏஜ்டு பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது த யங்கஸ்டர் எப்படி இருப்பாங்களா? ரொம்ப சுறுசுறுப்பு. அப்ப இந்த வேலைகளை நம்ம செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் இந்த ஒரு ஒனேஸ்வர் கிட்ட ஃபர்ஸ்ட் நாம கத்துக்கிறோம் தைரியம். ரெண்டாவது அவரு என்ன பண்றோம், நேரம் கொடுக்கிறாரு. மூன்றாவது அவரை தேடி கண்டுபிடிக்கிறாரு. நாலாவது ஒரு சகோதரன் கஷ்டத்துல இருக்கும் போது அவரை பார்த்து என்ன பண்ணல, வெக்கப்படல. அப்புறம் பற்பல உதவிகளை அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னா, எப்படி சபை உபத்திரவத்துல இருக்கும் போது தேவன் நம்ம கிட்ட அந்த மனசு இருந்துச்சுன்னா நம்மளை எடுத்து யூஸ் பண்ணுவாருங்க. நம்மள அந்த மனசு நம்ம கிட்ட இருந்தா தேவன் நமக்கு அந்த வாய்ப்பு எப்படி கொடுப்பாரு தெரியுங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நேரா போன் வரும். உங்களுக்கு பிரதர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு, உங்களுக்கு வரும். உங்களுக்கு கால்ஸே வரல, போனே வரல, ஒரு இன்ஃபர்மேஷனே வரலன்னா நினைச்சுக்கோங்க, நம்மள தேவன் யூஸ் பண்றது இல்லை. தேவன் நம்மளை யூஸ் பண்ற. ரொம்ப பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, தேவன் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு. தேவன் வாய்ப்பு கொடுப்பாரு, நாம் அதை யூட்டிலைஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ண மாட்டார். இன்றைய நாளையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னா, எல்லா எக்லீஷாவும் எப்படி ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்லீஷா அவங்க பிரதரன்ஸ், அவங்க எக்லீஷியா அவங்க பிரதரன்ஸ், அப்படி ஆயிடுச்சு. அப்படி இல்லை பைபிள் ஸ்டூடெண்ட்ல. ஒரு கன்வென்ஷன் கூட, எந்த கன்வென்ஷன் இன்விடேஷன் தேவையே இல்லை. எல்லா கன்வென்ஷனுக்கும் நம்ம போலாம். அப்படிதான் இருந்தது முதல்ல. எந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு வேணா நம்ம உதவி செய்யலாம்.
இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஒரு சகோதரர் வந்து ஓட்டத்தை முடிச்சிருப்பாரு, கல்லறையில யாருமே இருக்கிறது இல்லை. யாரு? எங்கிருந்து இவங்க வந்து கட்டப்பட்டவர்களோ கட்டப்பட்டிருக்காங்க? எங்க வந்து அந்த குடும்பத்துல ஒரு சகோதரன் சகோதரி இழந்திருக்க ஆறுதலா இருந்திருக்காங்க? எந்த பைபிள் ஸ்டூடெண்ட் இறந்துட்டாரா, ஓட்டத்தை முடிச்சிட்டாருன்னா அங்க நம்ம என்ன ஆகணும்? அங்க இருக்கணும். பைபிள் ஸ்டூடெண்ட் பத்தி நான் பேசிக்க. பைபிள் ஸ்டூடெண்ட் பேர் வச்சுருக்கிறவங்க பைபிள் ஸ்டூடெண்ட் கிடையாது. த ஒரிஜினாலிட்டி நம்முடைய 7ஆம் தூதன் மூலமா கொடுக்கப்பட்ட சத்தியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டாக்டரின்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ அந்த உபதேசத்துல நம்முடைய உதவிகள் என்ன? ஒண்ணு, ஒருத்தர் ஓட்டத்தை முடிச்சா நம்ம என்ன பண்றது இல்ல, ரொம்ப பேரு லீவே போடுறது இல்ல. நம்ம வீட்டுல யாரா செத்து போனா 3 நாள் லீவ் போட்டுருவாங்க. இல்ல ஆவிக்குரிய குடும்பம் என்னங்களா, எத்தனை டைம் நீ லீவ் போடலாங்க சபைக்கு? எந்த ரீசனும் சொல்ற மாதிரி இல்ல. யோசித்து பாருங்க, அவங்க எக்லிஷியால யாரா இறந்து போனாதான் பர்மிஷன் போடுறது, வேற எக்லிஷியால இறந்து போனா போடுறது இல்ல. அதே மாதிரி இப்ப என்ன ஆயிட்டு, இந்த மேரேஜ் ட்ரெண்ட் எல்லாம் அப்படித்தான் ஆயிட்டு. அந்த எக்லிஷியால மேரேஜ் இந்த எக்லிஷியால இருக்க போறது இல்ல. ஏன்பா உன்னுடைய தம்பி உன்னுடைய அக்கா தங்கச்சின்னு புல்பிட்ல ஏறி கதை கதையா பேசுறிய, ஒரே சரீரம் ஒரே சரீரம்னு, ஏன் நீ வந்து செய்யறதில்ல? உதவின்னு வரும்போது உனக்கு வேண்டியவங்களுக்கு நீ செய்யற, உனக்கு வேண்டாதவங்களுக்கு அப்படி பைபிள் என்ன பண்ணல, சொல்லல. த ஒன் பாடி, ஒரே சரீரம். எபேசியர் 4 வாசிக்கல பாருங்க, 4ல இருந்து சில வாசனம் முடிக்கலாம். எபேசியர் 4:4 இருந்து. டெய்லி பைபிள் படிங்க, சீக்கிரமா ஆடுவீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. பாருங்க, நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிறீங்களா? நம்முடைய நம்பிக்கை என்ன சொல்லுங்க? என்னங்க நமக்கு நம்பிக்கை? அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட, அதுதாங்க நம்முடைய நம்பிக்கை. இதுதான் ஒரு ஓமையில படிச்சிருப்போம். ஒரு ஸ்திரீ 3 படி மாவு எடுத்து என்ன பண்ணிருக்கா, புளிக்க வச்சிருந்து அதுல ஒரு 3 படி மாவு எதுங்க? அன்பு, நம்பிக்கை, அப்புறம் விசுவாசம். கரெக்டா? அந்த நம்பிக்கை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர் சபை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்திரீ எல்லாம் கரப்ட் வீணாக்கிட்டாங்க. புலி போட்டா வீணாயிட்டு. அதுல நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? சிலுவையை தூக்குறது தான் நம்முடைய நம்பிக்கை. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட இததான் வந்து நம்ம இப்ப மறந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம நம்பிக்கை என்னன்னு மறந்துட்டாங்க. பேர் சபைகளுடைய நம்பிக்கை வேற. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஜாலியா இருக்கணும், எந்த அவங்கவுங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு தான் அவங்கவுங்க பிரச்சனை. ஆனா திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரே நம்பிக்கை தான். அவரோட பாடுகளை சகித்தோமானால் பேர் சபைக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே ஆவி, இந்த ஒன் ஸ்பிரிட். ஒரே மாதிரி சிந்திக்கிறதுக்கு தான் தேவன் இவ்வளோ பாடங்கள் படிக்கிறது கேட்கறது எல்லாம் அன்பான. ஏன்னா ஏன் இவ்வளவு நான் ட்ரஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, அழுத்தி சொல்றேன்னா, போக போக இந்த உதவிகள் செய்யக்கூட மனசு வராதுங்க. அன்பு தணிஞ்சு போது அப்பவே முடிஞ்சுதாங்க கதை. அன்பு இந்ததான் செய்ய முடியும். விசுவாசம் வாசிங்க சிஸ்டர். ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. பாருங்க, எல்லாருக்கும் ஒரே விசுவாசம், எல்லாம் ஒரே தேவன், ஒரே. ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைகள் நாம. அப்போ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் சொல்றாருன்னா, பேர் சபைகளை இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய நோக்கமே என்னன்னா, சபையை எப்படி கட்டி காப்பது. அதிகமாக நாம நினைக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான் சகோதரர். உபத்திரவப்படணும், உபத்திரப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்யணும்.
அப்போ பவுல் நம்ம மைண்டுக்கு வராரு, ஒனேஸ்பர் நம்ம மைண்டுக்கு வராரு. அப்ப இன்னைக்கு நம்ம பாடத்துல அதை தான் நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நேரத்தை கொடுக்கணும், தைரியமா செயல்படணும் தேவனுடைய காரியங்களை, இல்லைங்களா? அப்போ இன்றைக்கு மற்றவங்க எப்படின்னா இருக்கட்டும்ங்க, நான் என்ன பண்றேன் அவ்வளவுதான், நான் என்ன பண்றேன் அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு சகோதரர்களுக்காக நம்ம எந்த விதத்துல சகோதரிகளுக்காக உதவி செய்யறோம், சபைக்கு நம்ம எப்படி உதவி செய்யறோம், இல்லைங்களா? அப்போ சகோதர ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி செய்யறோம்? அடுத்து வந்துடலாம் ஃபைனல் டச். ஒரு சகோதரர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது சகோதரி யார் வெறும் எல்டர் தான் செய்யணுமா, டீக்கன் தான் செய்யணுமா? இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ். 15 வருஷத்துக்கு முன்னாலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஷெடியூல்ல ஒரு சகோதரர் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஷெடியூல் போட்டிருக்கோங்க. இன்னைக்கு ஒரு பிரதர் ஸ்டே பண்ணுவார், நாளைக்கு ஒரு சிஸ்டர் ஸ்டே பண்ணுவாங்க, சிஸ்டர்ஸுங்களுக்கு சிஸ்டர், பிரதர்ஸுங்களுக்கு பிரதர்ஸ், இப்படியெல்லாம் வேலை செஞ்சுங்கெல்லாம் உண்டு. உபத்திரப்படக்கூடியது. ஒரு சகோதரருக்கு ஒரு சகோதரிக்கு தேவைகள் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் இதுன்னா தன்னை வெறுக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும், தன்னை நேசிக்கிறவங்க இதை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ தன்னை நேசிக்கிறது அதிகமாயிடுச்சு, பிறரை வெறுக்கிறது என்ன ஆயிடுச்சுங்க, அதிகமாயிடுச்சு. தன்னை நேசிக்கிறது அதிகம், மற்றவர்கள வெறுக்கிறது அதிகமாயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே பாயிண்ட்ல அடிச்சாரு, தன்னை வெறுத்து தன் சிலுவை. சிலுவைன்றது என்ன? உபத்திரவம், அனுதினமும் அப்படின்ட்டார். அப்படின்னா இதை என்டையர் ஈச் அண்ட் எவ்ரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்குள்ள பாடுகள் இருக்கணும், அந்த பாடுகளில உங்களுக்கு பங்கு இருக்கணும். அந்த பங்கு இருந்தா தான் ஆளுகையில நமக்கு பங்கு இருக்கும். அப்போ கன்ஃபார்மா ஒனேஸ்பருக்கு ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னா அவர் செய்த நல்ல நல்ல விஷயங்கள். அப்ப நம்ம கூட வந்திருக்கிறது இதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை, எதுக்குமே இல்லை. கிரியை செய்வதற்கு, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கிரியை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவைகள்னு தேவன் கொடுத்துருவாரு. நாம இரக்கம் வாங்கணும், தேவன் கிட்ட இருந்து இரக்கம் நாம செய்யணும். நம்ம வாழ்த்துதல் பெறணும் தேவன் கிட்ட இருந்து, அந்த வாழ்த்துதலுக்குரிய ஆக்ஷன்ஸ் நம்ம கிட்ட என்னங்க செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிதான் பார்க்கிறோம். கடைசியா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எபிரியர் 13:3 1 வாசிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, இதெல்லாம் அந்த லிஸ்ட் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் அது இல்ல, 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டே வராரு. அப்படியே சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க 7வது வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். தொடர்ந்து இந்த விசுவாசம் தான் பின்பற்றணும். 8வது வசனம் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் தூதரை போல, இன்று மனுஷனை போல, என்று தேவனை போல. அவர் எல்லா நேரத்திலும் அந்த குணலட்சணத்துல என்ன ஆகல, அவரு மாறவே இல்லை. அவருக்கு சரீரமாக கூடிய நாம இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம். தவறான விஷயத்துக்கு நம்ம மாறவே வேண்டியதில்லை. நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து என்ன பண்ணலாம், நீங்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னும் அதிகமாக செய்வதற்காக தான் தேவன் இந்த ஒனேஸ்வர் இன்னைக்கு என்ன பண்றாருங்க, உபத்திரப்படக்கூடிய பவுலுக்கு இந்த ஒனேஸ்வர் எப்படி அநேக தரம் இளைப்பாற்றி அநேக தர பற்பல உதவிகளை செய்தாரோ, அந்த மாதிரி சபைக்கு நாமளும் இல்லைங்க ஒரு நல்ல ஒனேஸ்வர் போல பவுல் போன்றவர்களுக்கு இல்லைங்களா, சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஒரு கேரக்டர் இல்லைங்களா. இங்க யாரும் பவுலும் இல்லை, யாரும் ஒனேஸ்வர், அந்த ஒரு கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நாம கூட ஒனேஸ்வர் தான், நாம கூட பவுல் தான். பவுலுக்குள்ள இருந்த கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை பவுல் கிட்ட இருந்தது, பவுல் கிட்ட இருக்கிற சிந்தை
ஒனேஸ்பர் கிட்ட இருந்தது. ஒனேஸ்பர் கிட்ட இருக்கிற சிந்தை நம்ம கிட்ட இருந்தா நமக்குள்ள என்னங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சிந்தை தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்கிறோம். ஸோ பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.